ஐஸ்வர்யா ராஜேஷ். ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராஜேஷ். அவங்க அப்பா கூட நாங்கள் 4-5 படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். தெலுங்கு படத்தில் மிகப்பெரிய நடிகர். சின்ன வயசில் அவர் தவறிட்டார். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஜெய்ஹிந்து, தாயின் மணிக்கொடி, சுதந்திரம், இந்த படம்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே அந்த எனர்ஜி வரும், அந்த சுதந்திர நாட்டுப்பற்று வரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ அவர். எனக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ஹீரோ. சின்ன வயசு நிறைய நாங்கள் அவரை பற்றி பேசுவோம். டே அந்த ஜெய்ஹிந்து படத்தில் அவர் மலை மேலே ஏறதுல அந்த கயிறை பிடிச்சி தூக்கி அடிப்பார். அப்படி இப்படி நிறைய பேசி அவரை பற்றி நான் விவாதம் பண்ணியிருக்கேன் ஸ்கூலில். அந்த அளவுக்கு அவரோட ஃபேன் நான். ஜென்டில்மேன்லேருந்து பார்த்துருக்கோம், நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ரியலி ஹீ இஸ் அ ஜென்டில்மேன். He is such a nice gentleman that everyone would like to have a friend like you, sir, and such a nice person to work with. And அவரோட இன்புட்ஸ் எப்படி இருந்ததுன்னா, படத்தில் இஸ் an action king, எல்லாருக்குமே தெரியும். எனக்கும் ஒரு 2 ஃபைட் கொடுத்துருக்காங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படி இப்படி சண்டை போட்டிருக்கேன். பட் எனக்கு நிஜமாக ஆக்சுவலாக தெரியாது. போய் ஃபஸ்ட்டு 10 படத்தை பார்த்துட்டு வந்திருப்பாரு சார். உங்களோட கூகுளில் போய் பார்த்துட்டு வந்ததுன்னா லேட் ஆச்சு. இப்போ பற்றையும் தெய்வீக பற்றையும் இரு கண்களாக கொண்டவர். ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தைக்கு உயிர் ஊட்டிய உத்தமர். இந்திய சினிமாவின் முதல் ஆக்ஷன் கிங். தென்னிந்தியாவின் ஜாக்கி சான். வெற்றி தோல்வி இரண்டிலும் புன்னகை மாறாத மனிதர் இவர். ஆஞ்சநேயருக்கு முன் பணிந்து நிற்பார், எதிரிகள் முன் துணிந்து அடிப்பார். இவருக்கு முன் வெறும் வயது எண்ணிக்கை மட்டுமல்ல, ஆரோக்கியம் கடவுளின் காணிக்கை. அப்போதும் இப்போதும் தமிழ் சினிமாவில் ஆச்சரியம், அதிசயம், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும், பேர் சொல்லாமல் எல்லோருக்கும், அண்ட் நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும் தேனப்பன் அவர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தீவிர கொலை நடுங்க, இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான். அண்ட் இதில் நம்ம ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் நம்ம ப்ரொடியூசர் அருள். ஓகே மிஸ்டர் அருள் கும்பகோணம். அவர் பேசும்போது சொன்னார், நான் பூ வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் பூ வித்துட்டு இருந்தாலும் அவருடைய பண்பாடை நீங்கள் பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு இங்கே ஒரு ஷால் போட்டு அந்த மரியாதை பண்ணுது. அண்டு சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு லவ்னால தான் அவர் இந்த சினிமா பண்ணுறாரு. ஒவ்வொரு தடவை என்னை பார்க்கும்போது அவர் அதான் சொன்னார், அவருக்கு இந்த முன்ன பின்ன சினிமா பற்றி தெரியாது, ப்ரொடக்ஷன் பற்றி எதுவுமே தெரியாது. ஹி வாண்டட் டு மேக் எ மூவி. ஸோ அவருக்கு நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அமையணும்னு நான் அந்த கடவுள் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் நம்ம தினேஷ். நான் எப்போவும் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு படம் எல்லா டைரக்டர்ஸுக்கும் முதல் படம். நிறைய டைரக்டர்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஜென்டில்மேன் கூட அந்த ஒன்று. ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அதே மாதிரி தான் தினேஷ் என்னை பற்றி பேசும்போது குட்டி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினாரா திட்டினாரா என்ன தெரியாது. ஆனால் உண்மையிலே ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணோம். நிச்சயமாக அந்த நேரத்துலலாம் அவருக்கு என்ன கோவம் வந்திருக்கும் எனக்கு தெரியும். பட் என்ன பண்ணாலும் இது ஃபார் த டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர். நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஒரு டீமாக இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம். நிச்சயமாக அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அவங்க அப்பா அம்மா
முதல்ல அவர் தேங்க் பண்ண விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிச்சயமாக உங்கள் ஃபாதர் மதர் பெருமைப்படக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க, 100%. அண்ட் காட் பிளஸ் யூ வித் ஆல் தட் இஸ் பெஸ்ட். அண்ட் இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கு இல்லையா, ஓப்பனிங் என்ன டைலாகு? ஆமாம், நான் எவ்வளவோ கேஸ் பார்த்துருக்கேன், ஆனால் திஸ் இஸ் த பெக்யூலியர் ஒன் அப்படின்னு. நானும் நிறைய படம் பண்ணியிருக்கேன், இது ரொம்ப பெக்யூலியர் படம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இதில் எனக்கு. இதில் 3 ஹீரோஸ், எல்லோரும் ஒன்று சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு ஹீரோன்னாங்க, இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோன்னாங்க. இதில் 3 ஹீரோஸ். பிரவீன் அவர் கூட ஹீரோவாக பண்ணுறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராஜேஷ். அவங்க அப்பா கூட நாங்கள் 4-5 படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் தெலுங்கு படத்தில். மிகப்பெரிய நடிகர். சின்ன வயசில் அவர் தவறிட்டார். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அண்ட் ஐஸ்வர்யா, ஷீ இஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய தமிழ் படங்கள் நான் நிறைய இவங்க எல்லாம் சாரால் சொல்லும்போது அப்போ தான் புரிஞ்சுது, ஐ நீட் டு சி தோஸ் பிக்சர்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க, அந்த படம் 300 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. ஐஸ்வர்யா பண்ண படம் 300 crores. ஸோ ஷீ இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்சன், ஹியூமன் பீயிங். அண்ட் ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க, இவர் தான் ரொம்ப என் கூட ஜாஸ்தி காம்பினேஷனு. தங்கதுரை, எப்போ பார்த்தாலும் யார் என் கூட இருந்தால் தங்கதுரை. நானும் தங்கதுரை தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்தில். அண்டு இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்துருக்காங்க. இல்லை சார், நீங்களாம் பார்த்துருக்கீங்க, எனக்கு தான் காட்டல, நானும் இன்னும் படம் பார்க்கல, ஒரு டப்பிங்கில் பார்த்தது தான். பட் யூனோ 100% will be very very nice. And all the best. நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம், ஒரு அன்பு இந்த படத்து மேலே இப்போ இருக்கணும். எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபுல்லாக ஜோஷில் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் சப்போர்ட். இந்த படம் வெற்றி அடையணும். ஐ ப்ரே காட். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். உழைப்புக்கு பின்னாலும் ஒரு வலி இருக்கிறது, அதன் பின் ஒரு வாழ்க்கை இனிக்கிறது. காக்கா முட்டையில் தொடங்கி தங்க முட்டையாக மாறி வந்தவர். போர்வையும் இவரின் கருணை பார்வையும் இன்னும் 1/4 நூற்றாண்டு இவரை வாழ்த்த வேண்டும். அழைக்கிறோம் கதையின் நாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்லி உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, அப்புறம் இந்த இடத்துக்கும் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஸோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. டைம் கன்ஸ்ட்ரெயின்னால எல்லாரும் பேரும் சொல்ல முடியல. சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னோட படத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணதுக்கு. அண்டு இந்த படம் வந்து இது நான் டைரக்டரோட பெர்மிஷன் கேட்டு சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். இது வந்து ஒரு உண்மையான சம்பவம், நடந்த ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போது நிஜமாலே எனக்கு நடுங்கிருச்சு. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட், நம்ம ஊரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து இந்த கதையை வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது என்ன இன்சிடெண்ட்னு. சில பேர் கொஞ்சம் கெஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு உண்மையான கதைகள் சொல்லும் போது ஐ திங்க் அது ஆடியன்ஸ்னால பயங்கரமாக கனெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அறம்னு ஒரு படம் நயன்தாரா மேம் நடிச்சிருந்தாங்க, அப்புறம் காப்பே ரணசிங்கம் நான் நடிச்சிருந்தேன் விஜய் சேதுபதி சாரோட. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உண்மையான கதைகள் எப்போ வந்து பிக் ஸ்க்ரீனில் சொல்லும்போது இட் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் இட் வில் ஆல்சோ கிரியேட் ஒரு சோஷியல் அவேர்னஸ். அண்ட் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான நிறைய சேஞ்சஸும் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி உண்மை கதை எடுத்து பண்ணதுக்கு தினேஷ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கைத்தட்டல். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் கமர்ஷியல் சினிமா பண்ணணும், நிறைய அஃப்கோர்ஸ் கமர்ஷியல் சினிமா பண்ணணும், அண்ட் தட்
தட் இஸ் வாட் வி ஆல் வாண்ட், என்டர்டெயின்மெண்ட் எண்ட் ஆஃப் த டே. பட் ஒரு என்டர்டெய்னிங்காக எமோஷ்னலாக ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு நினச்சதுக்கு அந்த தாட்டுக்கு வந்து அதனால தான் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதை வந்து வெளில நிறைய பேருக்கு சொல்லணும், தெரியணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ சூஸ் த ஸ்கிரிப்ட் அண்ட் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நடித்தேன். அண்ட் இதில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் டு த லிட்டில் ஒன், கொஞ்சம் வளர்ந்துட்டாவ, அனாமிகா, அனிகா brilliant, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. இட்ஸ் நாட் லைக் அ ரெகுலர் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக you'll remember her. And next லாஸ்ட்டாக பேசி முடிச்சிடுறேன். தேங்க்ஸ் டு அர்ஜுன் சார். எல்லாருமே ஜென்டில்மேன்லேருந்து பார்த்துருக்கோம், நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ரியலி he is a gentleman. He is such a nice gentleman that everyone would like to have a friend like you, sir. And such a nice person to work with. And அவர் வந்து அவரோட இன்புட்ஸ் எப்படி இருந்ததுன்னா, படத்தில் இஸ் அன் ஆக்ஷன் கிங், எல்லாருக்குமே தெரியும். எனக்கும் ஒரு 2 ஃபைட் கொடுத்துருக்காங்க, ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படி இப்படி சண்டை போட்டிருக்கேன். பட் எனக்கு நிஜமாக ஆக்சுவலாக தெரியாது. பட் திஸ் மேன் மேட் மீ ஃபைட். அண்ட் அவர் வந்து அவரோட மேஜிக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தட் ஃபைட் ஹஸ் ஆக்சுவலி கம் அவுட் ரியலி வெல். நீங்கள் பார்க்கணும். அண்ட் சூப்பராக வந்திருக்கு. நானே நம்பலை, என்னையா இது இவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணியிருக்கேன் நான். இட்ஸ் மேஜிக் ஆஃப் அர்ஜுன் சார். அண்ட் ஷேரிங் ஸ்க்ரீன் வித் அர்ஜுன் சார் வாஸ் ஆல்சோ வெரி வெரி மெமரபிள். சச் அ நைஸ் பர்சன், வார்ம்த். அண்ட் அவரோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் வாஸ் வெரி வெரி நைஸ் ஃபீலிங். அண்ட் இந்த படத்துக்கு சார் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். சார் நான் வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் சொல்லுவேன். But sir is the hero of the film and he's done a brilliant job and you guys will love it. And thank you so much. எல்லாருக்குமே thanks. And 21st இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது முக்கியமாக present media support தான் வேணும். Because it's a small film but you guys can make it big. உங்களால் மட்டும்தான் இந்த படம் பெருசாக ரீச் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். தீயவருக்குள்ளே நடுங்க ரொம்ப ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டரு தினேஷ் சார். அவருடைய கடுமையான உழைப்பு, ஒரு பிரேமுமே பார்த்து பண்ணார். ஒரு லொக்கேஷனை தேடி கண்டுபிடிப்பார், லொக்கேஷன் எங்கே இருக்குன்ட்டு. நமக்கே தெரியாத லொக்கேஷன்லாம் சென்னையில் காமிச்சார் அவர். ஆக்சுவலி புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க, அந்த லொக்கேஷனோட காமிச்சார் அவர். நம்ம இவிபி எதிரில் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்லாம் புது லொக்கேஷன்லாம் காமிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இங்கே இடம் வாங்கினா நல்லா டெவலப் ஆகும் பொழுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பராக நிறைய தேடி பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தனேஷ் சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சார், அருள்குமார் சார். அர்ஜுன் சார், நான் ஆக்சுவலி அர்ஜுன் சாரோட மிகப்பெரிய ரசிகன். நான் அவரோட எல்லா படங்களும் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அவர் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது நான் அவர் ஒரிஜினலாக போலீஸ் நினச்சேன் சார். ஒரிஜினல் போலீஸ் போல என் ஃப்ரெண்டுலாம் அவரை பார்த்து போலீஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு அவரோட பிசிக்கு எல்லாமே. அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சுபாஷ், ஜெய்ஹிந்து, தாயின் மணிக்கொடி, சுதந்திரம், இந்த படம்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே அந்த எனர்ஜி வரும், அந்த சுதந்திர நாட்டுப்பற்று வரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ அவர். எனக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ஹீரோ. சின்ன வயசுல நிறைய நாங்கள் அவரை பற்றி பேசுவோம். டே அந்த ஜெய்ஹிந்த் படத்தில் அவர் மலை மேலே ஏறதுல அந்த கயிறை பிடிச்சி தூக்கி அடிப்பார், அப்படி இப்படி நிறைய பேசி அவரை பற்றி நான் விவாதம் பண்ணியிருக்கேன் ஸ்கூலில். அந்த அளவுக்கு அவரோட ஃபேன் நான். அவர் படம் நிறைய படம் அவர் பார்க்காத படம் நான் பார்த்துருக்கேன். அண்ணனுக்கு ஜே, பிரதாப், நிறைய படங்கள் அவருது. எல்லா படமும் பார்த்துட்டு நாங்கள் பேசுவோம். உண்மையிலே ஆமாம். பிரதாப் டைரக்டர் பார்த்தீங்களா சார்? அப்படி சொல்ல வர சார், நீங்கள் மறந்து போன படங்கள் கூட சொல்கிறேன் சார். சேவகன் அந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் இப்போ உங்கள் மனசில் இருக்குமா தெரியாது சார், எனக்கு இருக்குது அந்த படங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்குது. ஸோ அந்த தேட்டர் வரைக்கும் நமக்கு அந்த தேட்டரில் போய் நாங்கள் உட்காந்து பார்த்தது ஃபேமிலியோட. எங்கள் அப்பாவும் அர்ஜுன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். அவர் எங்களை கூட்டு போய்ட்டு எந்த படங்களும் கூட்டு போய்டுவார் சார் எங்களை. ஸோ அந்த அளவுக்கு வந்து சாரை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ அவர் படத்தில் அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து, ஏன்னா ஒரு சீனுமே வேற அப்படியே உணர்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு படம் பார்க்கும்போதுலாம். அவர் பண்ணுற ஒரு படமுமே வந்து ஒரு நல்ல குணத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தணும். ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும், அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாக்குனது வந்து அர்ஜுன் சார் படங்கள் தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் சொல்ல முடியாது, அவர் ஆக்ஷன் கிங் மட்டும் இல்லை, சில இடத்துல ரியாக்ஷன் கிங்காகவும் பண்ணியிருக்காரு சார். இந்த 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ, அந்த சாங்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் என் ஒய்ஃபில் ரிங்டோனாக வச்சுருக்காங்க சார். உண்மையிலே அந்த அளவுக்கு அவர்
அவர் படங்கள் வந்து இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிதம் படத்தில் வந்து தீம் தன்னா அந்த சாங்லாம் வந்து தண்ணியை தனித்தனியாக லவ் பண்ணுவார். அப்படி எடுத்து அந்த சாங்லாம் வேற லெவலில் பண்ணியிருப்பார். அவ்வளோ சார் நான் வந்து சார் ஒரு ஃபேன் பாயாக பேசிட்டு இருக்கேன் சார், நீங்கள் தூத்துக்காதீங்க சார். ஸோ ஆமாம், ஏன்னா எல்லாருமே தாய் தந்தையோட பேர் தான் பச்சை குத்துவாங்க. தாயின் மணிக்கொடியே பச்சை குத்து நம்ம அர்ஜுன் சார் தான் சுதந்திர கொடியை பச்சை குத்திட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன், அவரை ரசிச்சிருக்கேன். ஸோ அவர் கூட நடிச்சதுல ரொம்ப ரொம்ப பெருமை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்க வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர். அவங்க ஒரு அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. அப்படியே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஷார்ட்டாக வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஸோ மற்றபடி நிறைய அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்திருக்காங்க சார். வணக்கம் சார். மற்ற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாக வரணும். கண்டிப்பாக போகலாம் சார். ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு போகலாமான்ட்டு. யார் கூட சார்? ஓகே. ஸோ இந்த படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லபடியாக வெற்றி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அர்ஜுன் சார் டைலாக் வந்து அவர் மாதிரி சண்டைலாம் போடுவேன் வீட்டில். எங்கள் தம்பியை நானும் அடிச்சுப்போம் மாறி மாறி. நான் அர்ஜுன் சார்னா விஜயகாந்த் சார் ஃபைட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். பட் அவர் மாதிரி பேச வராது சார். எனக்கு உங்களை மாதிரி பேச சொல்கிறாங்க சார். ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவங்க மேடம் இருக்காங்களே. சரி, ஓகே. தேங்க்யூ. சரி, ஏன் லேட்டாக வந்தாலும் தெரிஞ்சுதா சார்? கூகுளில் போய் ஃபர்ஸ்ட் 10 படத்தை பார்த்துட்டு வந்திருப்பாரு சார். உங்களோட கூகுளில் போய் பார்த்துட்டு வந்ததுன்னா லேட் ஆச்சு. இப்போ அடுத்ததாக நாம் தியாய் சங்கீத பேச்சழகி அபிராமி அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். lot of love for the press people and first of all thanks director ku producer ku and ellarum enak vibe kudutha ellarkum romba nandri and of course Aishwarya Rajesh has always been one inspiration for me as an actor also. avanga vandu romba versatile roles pannirukanga. avangaloda acting enakku romba pidikum starting from her first film. And Arjun sir, always we see him on screen and we'll be like, oh, very handsome, no? So always we have that feeling and he still இன்னமும் வந்து அவர் அந்த ஃபீலிங் வந்து எங்க எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஸோ இட்ஸ் சச் அ பிளஷர் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ சார். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் வந்து நான் ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு அம்மா தான் நமக்கு எல்லாமே இல்லையா. ஸோ படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. பட் இதில் என்ன முக்கியமாக எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு பேரண்டாக வீட்டில் குழந்தைங்க வரும்போது ஜஸ்ட் நம்ம என்ன நினைப்போம், ஓ ஸ்கூலில் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும் அவங்க மேபி ஏதாவது கோ த்ரூ பண்ணியிருக்கலாம், அவங்களோட புல்லிங்கோ இல்லை ஏதாவது வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஐ ஓப்பனிங்காகவும் இருக்கும். ஐம் நாட் கோயிங் டு டெல் தி ஸ்கிரிப்ட் பிகாஸ் சொல்ல எனக்கு அனுமதி கிடையாது. பட் ஸ்டில் ஐ திங்க் அஸ் அ பேரண்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காஷியஸாக நம்ம கிட்ஸை வந்து கவனித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ்லாம் கூட இதில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்லி மதராக எனக்கு இங்கே ப்ளே பண்ண கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இவருக்கு இப்போது பல மடங்காகிறது. ஒவ்வொரு முயற்சியையும் வெற்றிக்கு பின்னால் வரும் பிராங்க்ஸ்டர் ராகுல் இப்போது பிராங்க் ஸ்டார் ராகுல் ஆகியிருக்கிறார். இயக்குனர், நடிகர் என்பதில் இவரை அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ்ண்ணா. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நான் பார்த்தேன். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன் சார். எதுக்குன்னு தெரியும், இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காப்புல, அதுக்கு தானே. இல்லை பேர் தெரியலன்னு அசிங்கமாக போயிடும் சார். அப்புறம் நீங்கள் தான் கேட்பீங்க அந்த என் பேர் சொல்ல. சாரி சார். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு காமெடி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தினேஷன் நன்றி. அர்ஜுன் சார், 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம். நான் நந்தினி லேஅவுட்டில் மனு சாரோட ஒரு அசிஸ்டன்ட் பாய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போது உங்கள் டாக்டருக்கு வந்து நான் வந்து ஒரு சாங் பண்ணியிருந்தேன், சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நான் உங்களை பார்க்கும்போது அர்ஜுன் சார்லாம், இவர் தான் அர்ஜுன் சார், நம்ம ஜென்டில்மேன் அர்ஜுன் சார், அப்படி ஒரு ஆச்சரியமாக பார்த்தவங்கள உங்களோட நடிச்சிருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ்னு. அதே மாதிரி
தினேஷனா இந்த வாய்ப்பு நீங்கள் எவ்வளோ போராடி கொடுத்தீங்க எனக்கு தெரியும். அருள் சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ப்ரொடியூசர் சார். ஸோ என்கிட்ட தங்கதுரை ஃபோன் பாரு ப்ளீஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு கிராண்ட் ஃபாதர் இங்கே பயன்படுத்திக்கிறேன் என்னோடய படத்தை பற்றி. கிராண்ட் ஃபாதர்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், MS பாஸ்கரன் சார் வச்சு டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அது வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கைத்தட்டிடுங்க ப்ளீஸ். எப்படி ஒரே பிரஸ் மீட்ல உன்னோட பிரஸ் மீட்டை வச்ச மாதிரி ராகுல், ஒரே பிரஸ் மீட்ல உன்னோட படத்தை பிரஸ் மீட்டை வச்ச மாதிரி இல்ல கேப்ல கடிச்ச இல்ல. சரி தம்பி, அடுத்த பிரஸ் மீட்ல பேசிடுவோம். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே ஓகே. மொபைல் போன் 3 தடவை போட்டேன். ஃபோன்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். வீடியோ ஓகேவாப்பா?